பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஞானப்பட்டு புத்தகத்தில் 5ஆம் ஞானப்பட்டியல் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டியன் 5 முதல் 4 சரணங்கள். அலங்கார வாசலாலய கோவிலுக்குள் போகின்றேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் போதிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். 5ஆம் ஞானப்பட்டியல் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, ஒரு மாதத்தை முடித்து போட்டு 2வது மாதத்தினுடைய 1வது மனமகிழ்ச்சியுடைய காலை வேளையில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலை போல பாதுகாத்த ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராக உமது கிருபை எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி கேட்போம். திரேக பராமனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகளும் பிள்ளைகளுமாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டிருந்து கிருபையும் ஆசுவாத்தை பெறும்படி இங்கே நாங்கள் ஒருமித்த குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்துமத்தில் புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணும். அதே இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதங்கள் புத்தகம் 19வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய. சங்கீதம் 19 7வது வசனம் துவங்கி. கர்த்தருடைய வேதம் குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாரத முறைமைக்கு ஆரம்பமாக ஜெபமாலை கீர்த்தனையில் 165வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 165. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்று என்று மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். 165வது கீர்த்தனை. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயல் கொடியான என் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்க்கும் ஜெய கொடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெய கொடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரபேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே
மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவே. பூமி முழுவதும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவியாத்துமாயின் தேகம் யாவும் இந்த அன்பு தொண்டு செய்குவே. ஆவியாத்துமாயின் தேகம் யாவும் இந்த அன்பு தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவே. அறுபதாவது நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். அறுபதாவது நாள் என்கின்ற சஸ்க கெசியா கெசிமே என்று சொல்லக்கூடிய அறுபதாவது நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். ஆண்டவரே விழித்து கொள்ளோ, எழுந்தருளோ, எங்களை என்றென்றுமாக தள்ளி வீடாதேயோ. எங்களுக்கு துணையாக எழுந்தருளோ, உமது கிருபை நிமித்தம் எங்களாய் மீட்டாரோ. கடவுளே, எங்கள் பிதாக்கள் நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்கள் காதுகளாலே கேட்டோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற படியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசி தாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தம் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்த ஒரே மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். கர்த்தாவே, எங்களும் இரங்கும். கிறிஸ்துவே, எங்களும் இரங்கும். கர்த்தாவே, எங்களும்
அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரிடம் விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக்கு ஆசன தோழாயிரங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்த ஆவியோடேகமாய் ஆளுகிறீரே. கர்த்தாவே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பார். பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, எங்களுக்கு நேரிடும் சகல துன்பத்திலிருந்து உமது வல்லமையால் எங்களை விலக்கி காத்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்றென்றைக்கு தீர்த்தரசால எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. ஏசாயா 55 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும்.
முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கும் பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீ பரிசுத்த, வல்லமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்த. ஆமேன். அந்தபடி அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கின்றேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறியவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதுக்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கின்றேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளினாலும் நெருக்கங்களினாலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களிலே நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். என் வாயிலிருந்து வரும் வசனம் வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய. லூக்கா 8:4 முதல் 15 முடிய. சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரமில்லாததனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவளை சொல்லி, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிம்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகின்றான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போக்கின்றார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கின்றார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் என்பது. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்தின் பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்தின் பிதாவாகிய பிதாவை வலுப்பெற்றிருக்கிறார். அவிடத்தில் ஜூன்லோரையும் மருத்துவரையும் ஞாயிற்றிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசுனோட ஐக்கியமும் மன்னிப்பும் சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கடந்த நாட்களே கர்த்தர் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் வண்ணமாக 245 ஞானப்பட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். 245 ஞானப்பட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். துதியில் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு உதவி செய்து கரம் பிடித்து நாங்கள் கூப்பிட்ட வேளையிலே எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு நேரங்களுக்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கூடிய அருமையான குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபை, உமது ஆசீர்வாதம் அவளோடு கூட நிலையாய் தங்கி இருக்கட்டும். திரும்ப நாட்களை காணக்கூடிய மக்களும் உமது கர்த்தரை ஒப்படைக்கிறோம். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதமுள்ள நாட்களை தங்களுடைய வாழ்க்கையை கண்டு ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த உதவிச்சயமாக கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். விசேஷமாக ஆண்டவர் அக்னிதாமே ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றும். மங்களம் வில்லியம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே வயிற்றில் உள்ள புண்களை நீ ஆற்றி போட வேண்டுமாய் கேட்கிறோம். வின்சன் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்றாக சரீரத்தில் பலம் கொண்டு எழுந்து நடமாட உதவி செய்தலும்.
அதே போலவே சாம்பி ஐயா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அது பாதுகாப்பினுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். மட்டுமாய் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக கிருபை கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய நளினி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அந்த அம்மாவுக்கு நீ நல்ல சரீரத்தை சுகத்தை படத்தை கொடுத்து கால்களில் உள்ள எலும்புகள் கூடி எழுந்து நடமாட உதவி செய்யமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக கிருபை தாங்கட்டும். சிறுபாலனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகளினை பாதுகாத்துள்ளும். பாப்லாசருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபை தாங்கட்டும். தன்ராஜ் அவளுக்காக, நவநீத அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது ஆண்டவராக நம்ம உற்ற துணைவராக, பாதுகாவலராக அவளை பாதுகாத்துள்ளோம். டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமார் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நம்ம குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு இடங்களிலே பயணப்படும் போது நமது கிருபை அவளோடு கூட இருந்து ஆசுவாத்தினுடைய கரம் கூட இருக்கட்டும். டாக்டர் கனகராஜ், ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவளுக்கு சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவளுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றணுமாய் கேட்கின்றோம். கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஆண்டவராக நம்ம வயிற்றில் வளரக்கூடிய இரட்டை பிள்ளைகளை ஆண்டவராக உமது கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஏற்ற வேளையிலே தாயும் செய்யுமாய் பிரித்து எடுக்கணுமாய் கேட்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராக நீதாமே பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று சொல்லி அறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அது கிருபை தாங்கட்டும். வலிகள் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராக நீதாமே எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாக என்று சொட்டு சுகத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அது கிருபையும் அது ஆலோசனை வழி நடத்த நிறைவாய் எங்களோடு கூட தங்கி நின்று எங்களை வழி நடத்த வேண்டுமா. எங்களுக்காக பிதா நேரத்தில் பரிந்து பேசக்கூடிய அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கடவுளின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 108வது ஞானப்பட்டின் 5ஆம் சரணம் முதல் 8ஆம் சரணம் வரை பாடுவோம். ஞானப்பட்டியன் 108 5ஆம் சரணம் துவங்கி 8ஆம் சரணம் வரைக்கும் நாம் பாடும்போது அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். உள்ளத்திலாதனுடைய விதை நன்றாய் தரித்து ஒன்றே நூறாய் காணித்தார நீ கிருபையாலித்து வாழியிலே வேதாய்தாய் பேய்கொண்டு போவீராது கர்மாரை பூமியில் வேதாய் மூளைத்தோ பெருநாது Papa
நெஞ்சோப்பாக இருக்குமாடே உமது நல்வார்த்தையாய் நன்றாக கேட்டுக் கொண்டு காக்கவும் எல்லா பொறுமையோடேயும் காணி கொடுப்போமாக. என்றும் ஆவிகளுடைய வாழியாய் விட்டு விட்டு உபத்திருத்தம கிறிஸ்தோர்களாய் தரித்து துரிச்சாயின் மலர்களாய் பிறங்கி வந்து சாத்தானாய் ஜெபத்தால் வெல்வோமாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடித்தறிக்கை வாசிக்கிட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனமுடைய வேத பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனமாய் கேட்போம். லூக்கா 8 4ஆம் வசனம் துவங்கி. சகல பட்டணங்களும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது இயேசு உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவளை சொல்லி, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் இந்த உவமையினுடைய கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்பட்டது. இந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகின்றான். கற்பாறையின் மேல் விதிக்கப்பட்டவர்களோ கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகின்றார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கின்றார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கின்றார்கள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள்
பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா. தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா. தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி இந்த அன்பின் தீயை மூட்டிருளும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, 60வது நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த 60வது நாள் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னிலிருந்து தபசு காலத்திற்கு 60 நாட்கள். தபசு காலம் என்பது 40 நாட்கள், அடுத்த வாரம் 50 நாட்கள், இந்த வாரம் 60 நாட்கள். இந்த நாளில் ஒரு சம்பவத்தை வாசித்தோம். விதைக்கிறவனுடைய உவமை. ஆண்டவர் ஒரு உவமை சொல்கின்றார். ஒருத்தர் விதைக்க போனால் அந்த விதை 4 இடங்களிலே விழுந்தது. வழி அருகே, அது மட்டுமல்லாமல் கற்பாறையில், முள்ளில், நல்ல நிலத்தில். நல்ல நிலத்தில் விழுந்தது மட்டும் பலன் தந்தது என்று சொல்லி, அதை போல இயேசு கிறிஸ்து விதைதான் வசனம் என்று அதைக்கும் பதில் சொல்லிட்டார். போன வாரம் 70ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். அழைக்கப்படுவது கர்த்தருடைய கிருபை, ஊதியம் பெறுவது கர்த்தருடைய கிருபை. அது கிருபையின் ஊழியம் என்று சொல்லி 70ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம். இன்னைக்கு 60ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன பார்க்குறோம் போகிறோம்னு சொன்னால், வசனத்தின் ஊழியம். வசனம் சொல்லக்கூடிய ஊழியம். இந்த வசனத்துடைய ஊழியம் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். டான் ப்ரீச்சிங் என்று சொல்லுவாங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்பாக காலையில் 5 மணிக்கு சைக்கிளில் ஒரு மெகாஃபோன் மாதிரி வைத்து கொண்டு வசனங்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள். தூக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வசனத்தை கேட்டு எழுந்திருப்பாங்க. நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை நான் கேட்டிருக்கேன். டான் ப்ரீச்சிங் என்று சொல்லுவாங்க. அதிகாலை வேளையில் வசனத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்கிட்ட இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பகுதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 10லேருந்து 17 வசனத்தில் சொல்லப்படுது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. இந்த 3 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான் விதைக்கிறவனுடைய உவமை. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதன்மையான பணி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதல் வேலை என்னன்னு சொன்னா உழவு, விவசாய பணி. நிலத்தை பண்படுத்தவும்
அதை பயிர் செய்யவும் அதை பாதுகாக்கவும் ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதன்மையான பணி. இப்போ கூட சமீபத்தில் போன மாதம் உழவ திருநாள் என்று சொல்லி ஒரு திருநாளை கொண்டாடணும். கிராமங்களில் இதை நம்ம கொண்டாடுறோம். இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் கேட்ட கேள்வி, ஏங்க நம்ம உழவ திருநாள் பொங்கல் இதெல்லாம் கொண்டாடலாமா என்று சொன்னால், உழவ திருநாள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பணி. நம்முடைய மூதாதையர்கள்லாம் யாரு? ஒன்று ஆடு மேய்ச்சவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா விவசாயம் பண்ணவங்களா இருப்பாங்க. நம்முடைய மூதாதையர்கள் விவசாயம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மறைந்து போன லால் பகதூர் சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பாரத பிரதமர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற பிரதமருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, இந்திரா காந்திக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொன்னாங்க. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ஸ்லோகம் வச்சுட்டார். என்ன ஸ்லோகம் சொன்னா, ஜெய் கிசான் ஜெய் ஜவான், ஜெய் கிசான் ஜெய் ஜவான். ஜெய்னா வாழ்க, கிசான் அப்படின்னு சொன்னா விவசாயி, ஜவான் என்று சொன்னா போர் வீரன். வாழ்க விவசாயி, வாழ்க போர் வீரன் என்று சொல்லி அவர் ஒரு ஸ்லோகம் வச்சு அநேக காரியங்களை செய்தார். இன்னைக்கு நிலம் என்பது கடவுளுடைய ஈவு. லேண்ட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். அந்த கடவுள் கொடுத்த அந்த நிலத்தை நாம் பாழாக்குகின்றோம். அதனால தான் அரசாங்கம் மக்கும் குப்பை மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தாதீங்க என்று சொல்லி எளிதில் உரமாகக்கூடிய பொருட்களை மட்டுமே நிலத்தில் போடுங்க என்று சொல்றாங்க. உலக தோற்றத்து முதல் மறைக்கப்பட்ட ரகசியத்தை கிறிஸ்து இயேசு பேசும்படி ஆயத்தமானார். அதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு? உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களே தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கின்றான். அதைதான் 11வது வசனம் சொல்லுகிறார். பூலோகத்தில் உள்ளவைகளை ஒன்று பரலோகத்தில் உள்ள பரலோக வாசிகளாகிய நமக்கு ஒன்று பரலோகவாசியா மாறணும், இல்லை பூலோகவாசியா மாறணும். பூலோகவாசினா நரகவாசி. அதனால தான் ஆண்டவர் பூலோகத்தில் உள்ளவர்களை ஒன்று பரலோகவாசிகளாக மாற்றும்படியாய் கர்த்தர் வருகின்றார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசித்தா ஆண்டவர் இப்படி சொல்வார், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் அதை சொல்றாரு? யாருக்காவது காது இல்லாமல் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் காது இருக்கு. இந்த காது மடல் என்று சொல்றாங்க. இப்போதான் இந்த காது மடல்ல எல்லா நகைகளையும் குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ பசங்களும் சேர்ந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், ஃபுல்லாக காது நிறையா அது வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் துடைக்க வரும்போது காது முழுசும் அது ஸ்டீலில் குத்துனாரா என்னன்னு தெரியாது, எல்லாம் ஸ்டீல் மாதிரி இருந்தது. இந்த காதில் ஒரு பெரிய ஈட்டி மாதிரி ஒன்று குத்தியிருந்தார். நான் அவர்கிட்ட கிட்ட போய் கேட்டேன், நான் வாக்கிங் வரும்போது கேட்டேன், உங்களுக்கு இந்த காது நிறைய அந்த வளையமாக குத்திருக்கீங்களா, அது பெருசு பெருசாக குத்திருக்கீங்களா, தூங்கும் போது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ பழகி போச்சுன்றார். ஏன்னு சொன்னால்
இந்த திட்டும் போது கூட பாருங்க, ஆரம்பத்தில் திட்டும் போது ரொம்ப அழுக வரும். அதுக்கப்புறம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடு, அவன் அப்படிதான் திட்டிகிட்டே இருப்பான். அது அப்பா திட்டினாலும் சரி, அம்மா திட்டினாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடு. கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த மாயவரம் பக்கம்லாம் போனீங்கன்னா நம்ம மாடுகள் மாதிரி அந்த மாடு இருக்காது. அந்த மாட்டுக்கெல்லாம் காது இப்படி திரும்பி இருக்கும். நம்ம மாட்டுக்கெல்லாம் காது இப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் இப்படி திரும்பி இருக்கும். பின்னாடி வந்து வண்டி ஓட்டும் போது அது காது கேட்கறதுக்காக அப்படி செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு எதுக்கெல்லாம் முதுகெலும்பு இருந்து எதெல்லாம் குட்டி குட்டி போட்டு பால் கொடுக்குதோ அதுக்கெல்லாம் அதுக்கு காது மடல் இருக்கும். இப்போ இயேசுசாமி சொன்னது ஒரு உவமை, பேரபிள். இந்த பேரபிள்ல அலிகாரி என்று சொல்வது ஒட்டு உவமை. அந்த அந்த கதையிலிருந்து இன்னொரு கதைக்கே கொண்டு வருது. அதுதான் ரெண்டு காரம், பேரபிள், அலிகாரி என்று சொல்வது ஒட்டு உவமை. நிலம் மட்டுமல்ல வசனமும், இது நிலம் மட்டுமல்ல ஒட்டு உவமையாக வசனத்தையும் கற்றுச் சொல்கின்றார். நாம் விதைக்க வேண்டியது விதை எது? வசனம். அதனால தான் இன்னைக்கு உள்ள வசனத்தெல்லாம் நாம் வாசிக்கும் போது, இன்னைக்கு உள்ள எல்லா வேத பகுதியும் வாசிக்கும் போது வசனம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்முடைய கடமை என்ன? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நாம் கடவுளுடைய வசனத்தை விதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் விவசாயிகள். அதனால நாம் வசனத்தை விதைக்க வேண்டும். இன்னைக்கு விவசாயியா இருக்கிறவன் விதைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பானா? விவசாயியா இருக்கிறவன் விதைகளை கொண்டு போய் விதைத்து பயிர் செய்வான். ஆனால் இன்று விதைகளை விதைக்காத விவசாயிகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இல்லை, வீட்டில் வைத்து நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம். இல்லைன்னா விதை சும்மா இருந்தா அது முளைக்காது. சும்மா இருக்கும் விவசாயிகள் நாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 126வது சங்கீதம் 5வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 126 5, 6 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகின்றான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், இப்போ அழுகையா தான் இருக்கும், படிச்சு ரேங்க் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், படிக்கலைன்னு அடிப்பாங்க. அழுகும் போது இதை சொல்லுவாங்க, இப்போ அழுகையா தான் இருக்கும், மார்க் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் அதுக்காக சொல்லப்பட்டது இல்லை, படிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை. இந்த வசனத்துடைய அர்த்தமே வேற. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகின்றான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். எப்படி? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னா, விவசாயி அடுத்த விவசாயத்துக்காக விதை நெல்லை ஒதுக்கி வைப்பான். புரியுதா? மீதியை தன் குடும்பத்துக்காக வைப்பான், இன்னொரு பகுதியை வியாபாரத்துக்கு கொண்டு போவான். புரியுதா? ஒரு பகுதி நெல்
நெல்லை வச்சுக்கோ. நெல் விதைக்கான நெல். ஒரு பகுதி தன் வீட்டுக்கான தேவை, ஒரு பகுதி வியாபாரத்துக்கு. இந்த சூழ்நிலையில் வியாபாரத்துக்கு போனது வித்தாச்சு, காசாயிடுச்சு. வீட்டில் வைத்திருந்த இந்த நெல் தீந்து போய் விடுகிறது. தீந்து போன உடனே மனைவி சொல்வா, அந்த விதை நெல் இருக்கு, கொஞ்சம் எடுங்களேன், பிள்ளைங்க பசியில் துடிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லுவானா, இல்லை, அது விதைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்க முடியாது. ஏன், அது முக்கியமா பிள்ளைகளுடைய உயிர் முக்கியமா? கொடுக்க முடியாது. பிள்ளைகள் பசியில துடித்து வேறு ஏதாவது ஒரு வழியில அவள் பார்க்கும்போது என்ன செய்வாங்களாம்? இந்த விதைக்கிறதுக்காக போகும்போது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்னு சொல்லப்படுகிறது. அதை போல இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த விதைய தூக்கிட்டு போகும்போது, அந்த விதையை தூக்கிக்கிட்டு அவன் புறப்பட்டு போகும்போது அழுதுகிட்டே போவானாம். ஐயோ, இந்த விதை எனக்கு பலன் தரணும், என் பிள்ளைகளுடைய பசியை போக்குறதுக்கு கூட நான் இந்த விதையை எடுக்கல, இப்ப இந்த விதை எனக்கு வாய்க்காம போனா, ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளை, ஒரு பக்கம் விதை, நான் என்ன செய்வேன்? அதனால தான் வேதவசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போகின்றார்கள். கால் ஏஞ்சி போகணுமென்றதுக்கு அழுகல்ல, என் பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்காக என் மனைவி கேட்கும்போது நான் கொடுக்காமல் அதை வைத்திருந்தேனே, இப்போ அதை நான் விதைக்க போறேனே, இந்த விதை எனக்கு பலன் தரணும் அப்படின்னு அழுதுகிட்டே விதைக்கும் போது, அதுக்கு பிறகு அறுவடை செய்யும் போது அந்த அரிகளை தலையில தூக்கிட்டு வரும்போது மகிழ்ச்சியோடு, நான் எடுத்த டிசிஷன் ரைட், அன்னைக்கு இதை நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ விளைச்சல் இருக்காது என்று சொல்லி அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி சொல்லுகிறது. ஒருவேளை சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க விதைக்கிறவனுக்கு பார்த்து விதைக்க தெரியாதா, இப்படி பைத்தியக்கார மாதிரி வழியில முள்ளில் கற்பாறையிலாம் விதைக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது விதைக்கிறவனை பற்றிய உவமை அல்ல. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க கொடைக்கானல் ஊட்டிய பக்கம்லாம் போனீங்கன்னா படிக்கட்டாக இருக்கும். அது சமபூமி இல்லை. அதை போல இடத்துல அவன் விதைக்கும் போது அங்க முள்ளும் இருக்கும், கல்லும் இருக்கும், பாறையும் இருக்கும், நிலமும் இருக்கும். அந்த இடத்துல அவன் விதைக்கிறான் என்று சொல்லி, இது விதையை பற்றியது, நிலத்தை பற்றியது, விதைக்கிற விவசாயியை பற்றியது அல்ல. இது விதையை பற்றியது, நிலத்தை பற்றியது. ஆகவேதான் இன்னைக்கு நம்ம இதை சொல்லணும்னா, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு விவசாயி. எவ்ரி பிலீவர் இஸ் எ ஃபார்மர். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு விவசாயி. நீங்க ஒரு விவசாயி. நீங்க விசுவாசியா இருந்தா வசனத்தை விதைக்கணும். நான் சொன்னாவும் கேட்க மாட்டேன்றான், நான் சொன்னாவும் பண்ண மாட்டேன்றான், அதை பத்தி நீங்க கவலை வேண்டாம். ஏன்னு சொன்னா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் வானத்திலிருந்து வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா அது வெறுமையாய் அவரிடத்துல திரும்பி போகாதான், அது நடப்பிக்குமா, கிரியைகளை நடப்பிக்குமா. ஒரு அருமையான ஒரு பிரீச்சர் ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் பண்றதுக்காக கூப்பிட்டாங்களாம். இவர் ராத்திரியெல்லாம் ஜபம் பண்ணி, ஒரு வாரமா ஆயத்தம் பண்ணி,
குதிரையில் ஏறி போனார். போய் பார்த்தா இவர் எதிர்பார்த்த கிரவுடு அது கிடையாது, கேதரிங் அது கிடையாது. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் வயசான ஆட்கள், அதுவும் பெண்கள். இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், நீ ஆயத்தம் பண்ணி வந்ததை சொல் என்று சொல்லிட்டார். இவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, கர்த்தர் இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்துட்டாரு. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பமா அந்த ஊருக்கு போகும்போது அங்கு ஒரு வாலிபன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் வந்து இவரிடத்து சொன்னானா, ஐயா நீங்க அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய ஊருக்கு வந்தீங்க, இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, நீங்க ஒரு செய்தி கொடுத்தீங்க, அது பெண்கள் எல்லாம் இருந்த ஒரு கூட்டம். ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த கூட்டத்தில் தான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னான். இவர் கேட்டாரா, அங்க எங்கப்பா நீ இருந்த, அங்க இருந்ததெல்லாம் லேடிஸ் தானே இருந்தாங்க. இல்ல இல்ல, அந்த பைப் ஆர்கனுக்கு பெல்லோஸ் போட்டாங்கல்ல, அந்த பெல்லோஸ் போடுற இடத்துல நான் தான் பெல்லோஸ் போட்டேன், அந்த பெல்லோஸ் போடுற பையனா இருந்தேன், உங்க செய்தியை கேட்டேன். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் வேத வசனத்தை வீணாய் போக விட மாட்டார். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு, கர்த்தர் கிரியை செய்வா. ரெண்டாவது காரியம் சொல்லுகிறது, எவ்ரி பிலீவர் இஸ் a land. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நிலம். நீ நல்ல நிலமா இல்ல முள்ளா இல்ல கற்பாறையா இல்ல பாதையா என்பது உனக்கு தான் தெரியும். யூ ஆர் த லேண்ட். லூக்கா 8:12 சொல்லுகிறது, ஒவ்வொரு பகுதியிலும் வசனத்தை கேட்கிறாங்க, எல்லாருமே வசனத்தை கேட்கின்றார்கள். அதுதான் அங்க சொல்லுகிறது. லூக்கா 8:12 அது கற்பாறையில் விழுந்தாலும் கேட்குறாங்க, முள்ளுக்கு நடுவில் விழுந்தாலும் கேட்குறாங்க, நல்ல நிலத்தில் விழுந்தாலும் கேட்கிறார். ஆனா பலன் கொடுக்கும் போதுதான் பிரச்சனை இருக்கு. இது கேட்காதவர்களை பற்றிய ஓமை அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட ஓமை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்டு நீ செயல்படாம போனா அதனுடைய காரியம் பயங்கரமா இருக்கும். அதை நீ பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். கேட்கக்கூடிய உங்களை தான் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் எந்த பகுதியில் விதைக்கப்பட்ட நிலம்? பாதை, பாறை, முள், நல்ல நிலம். நீ வழியா, கற்பாறையா, நெருக்கு முள்ளா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கின்றார். வாட் டைப் ஆஃப் த லேண்ட் யூ ஆர்? இந்த 4 வகையான நிலத்துல நீ எப்படிப்பட்ட நிலம்? வசனம் 13 சொல்லுகிறது, வழி. இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் உன்னிப்பா டீப்பா இன்னும் போய் பார்த்தா, ஏரோது ராஜா, இயேசு கிறிஸ்து மேசியா, பாவத்தை ரட்சிக்கக்கூடிய இம்மானுவேல், நம்மோடு இருக்கக்கூடியவர் பிறந்திருக்கிறார் சொன்ன செய்தியை கேட்கிறான். ஆனால் அதை அவர் பணிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படலாம். மெய்ப்பர்களிடத்தில் செய்தி கேட்டவர்கள், மெய்ப்பர்களிடத்திலிருந்து செய்தி கேட்டார்கள், எத்தனை பேர் போய் பார்த்தாங்கன்னு தெரியாது. சத்திரக்காரன் அங்கேயே தான் இருந்தான், அவன் இயேசுவை பார்த்தானான்னு தெரியாது. ஆனா மரியாள், யோசேப்பு, மெய்ப்பர்கள், வானசாஸ்திரிகள், இதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். அது ஒன்றுக்கு 30, 60, 100 பலன் தந்தது. இன்னைக்கு பிரீச்சர்ஸ், அருளுரையாளர்கள், விதைக்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ப்ரிப்பரேஷன், நிலத்தை பண்படுத்துகின்றார்கள், ஆயத்தமாக்கி விதை விதைக்கின்றார்கள்.
Without preparation, you do not sowing. நீ நிலத்தை பண்படுத்தாம விதைய விதைக்காத, ஆயத்தமாக்காமல் விதையை விதைக்காதே. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆதாயம் கொடுப்பது எப்படியோ அப்படி நான் கூட இருப்பேன். அருமையான விசுவாசிய, இந்த செய்தி எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கோம். அந்த செய்திகளின்படி நாம் நடந்திருக்கின்றோமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையா, முள்ளுக்கு நடுவில் விதைக்கப்பட்ட விதையா, நீ வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா, நீ 1க்கு 30, 60, 100 பலன் தர தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அது ஆஸ்வாதத்துடைய கரம் எங்களோட கூட இருக்கட்டும். பாதுகாப்பை அருளும். வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கைக்காரராய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவதற்கு நாங்கள் பண்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாத வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று நிற்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளில் ஆன்லைனில் ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். சரியாக காலை 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக சண்டே ஸ்கூல் ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பயத்தை குறித்து ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 50வது ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு பரிசுத்த வாரம், அதுக்கு பிறகு தபசு காலங்கள், சாம்பல் புதன், முதல் வெள்ளிக்கிழமை தபசு காலத்தினுடைய தலைவெள்ளி என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருவதனால ஆயத்தத்தோடு நீங்கள் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைத்து காரியங்களுக்காக ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞான பாட்டு புத்தகத்திலே 356வது ஞான பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். 356வது ஞான பாட்டின் முதல் 4 சரணங்கள். Pataya
ஆதரிப்போமே. மாதேவ மைந்தன் நம்மிடம் துணையாய் நிற்பாரே. வானோ திரளலாம் திரளலாம் நமக்கொத்தாசையாம் ஒத்தாசையாம் இவ்வளவான்மையாகவே வெற்றி சிறப்பாரே. போர் வீரனே உன் சிலுவாய் சுமந்து கொண்டு வா. நீ அன்பு நெஞ்சின் கோட்டையாய் தொடபடிக்கு கா. ஏதோ சேவகன் பேணால் இல்லாதவன் பீடாய் பெண்களியே நன்றாய் போராடுவான். சர்வாயுதவன் வார்க்கதாய் தாரித்துக் கொள்ளவோ. மெய்வேத சொல்மகஞரை போலா பிசாசையோ. வேட்டும் நற்பட்டயம் ஏதோ உன் கேடயம் விசுவாசம் ராட்சிபமும் தலை சூடல்லோ. சுவாமி உமக்கே இவாய்ப்பாடாய்கிறேன். நிறைந்த காணிக்காயே கேட்டீரே. என் மகனே பொன்னே ஜெய்தா மாட்டாயே என்கிறே. பாரீராய் தாயவாய் அங்கீகரிக்கவோ. நாடாய் உயர்வனவாய் தந்திரன் பாயிலோ. ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உமது திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசிர்வதித்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையெட்டு செய்ய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களை கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கென்று உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உமது பசுத்தால் நிரப்பி அவர்கள் பாடுகள் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும். அவளையும் ஆஸ்வாதத்தை பெறட்டும். விசேஷமாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காணிக்கையை ஆண்டவர் அங்கேதாமே ஆசிரித்து அங்கீகரிக்க வேண்டுமா கேட்கின்றோம்.
நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கைக்காரராய் மாற எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவராக நமது காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்தும். உலக அதிகாரி எல்லாருக்காகவும் அவளுக்கு வேண்டிய சில ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகளை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் இருப்போர், போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் ஆட்கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெரும் வெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசுவாதத்தினால் எங்கள் சந்ததி தலை துவங்க உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னில் அப்பத்தின் தாரம் எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல என்ற பாட்டிலும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்பி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்னென்ன கம்பெனிகளே சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக ஞானப்பட்ட புத்தகத்தில் 387வது ஞானப்பட்டேன் முதல் சரணத்தை 6ஆம் சரணத்தை பாடுவோம். ஞானப்பட்டு 387 முதல் சரணம் 6ஆம். என்னாலும் கிறிஸ்துவர் எல்லாரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனான் விண்ணாலும் ராஜனார் தாம் மகிமை கொண்டு அங்கேதான் வந்தெங்கும் தங்குவார். என்னாலும் கிறிஸ்து எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனா வேளாளும் ராஜனா கொண்டாங்கேதான் வந்தென்றும் தங்குவார். வேதேனாற்றுதரும் அன்பாடும் கீதமும் சிங்கார ஓசையாகும் நீங்காதே சாய்ந்திடும். மாதோய ஆவியே
என்றென்றும் உலகை காத்திடும். ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவர் வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான வழியங்களை காட்டினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ காட்டிய வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணம் மட்டும் பற்றும் விசுவாசம் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதிரு. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராவனுக்கு ஸ்தோத்திரம்.